ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் திருக்கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோங்க. நாங்கள் எப்படி அந்த திருக்கார்த்திகையை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாங்கள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டிலேருந்து 3rd 4th வரையும் போகும்னு நினைக்கிறேங்க. பார்ட்டாக பிரித்து போடலான்னு தான் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணி போடுறேன். பாருங்கள், நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இதெல்லாம் பழைய அகல் விளக்கு. அதை நல்லா சோப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. குத்து விளக்கு 2 நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. வாசப்படியான ஒன்று வைக்கிறதுக்கும் ஹாலில் ஒன்று வைக்கிறதுக்கும் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இது நைட்டு நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதையும் நான் வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சமையலுக்கு என்ன நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா குழக்கட்டை செய்வோங்க. இன்றைக்கி நாங்கள் குழக்கட்டை வடை அதெல்லாம் செய்வோம். அதுக்காக நான் மாவுலாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது நான் செய்ய போகிற டிஷ்ஷுக்கான வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சாச்சு. பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இந்த முறை நான் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு செய்ய போகிறேன். போன வருஷம்லாம் ஆர்டினரியாக செய்கிற மாதிரி வடை, பாயசம், சாம்பார், ரசம், மோர், பொரியல்லாம் செஞ்சுவோம். இந்த முறை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அது என்னன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேங்க. இது நான் சமையலுக்கான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சு க்ளீனாக வச்சாச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிவிட்டேன். அப்போ தான் நம்ம சமைக்கும் பொழுது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த பாத்திரம் இல்லை இந்த பாத்திரம் இல்லை இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கிச்சனில் தொடச்சி கிடிச்சு வச்சாச்சுங்க. இங்கே வாங்க, வெளியில் வாசப்படியாண்டு நான் கோலம் போட்டிருக்கேங்க. ரோட்டில் போட முடியாது, ஏன்னா மழை அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் இங்கே தான் விளக்கு ஏற்ற போகிறோங்க. அதனால் வாசப்படியெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. பாருங்கள், இங்கே நம்ம கோலம் போட முடியுங்களா? தண்ணி தேங்கிட்டே இருக்குது. போன வருஷம்லாம் அழகழகான கோலம்லாம் வெளியில் கலர் கோலப்பொடியெல்லாம் போட்டு கோலம் போட்டோம். இந்த வருஷம் எங்களால் இப்படி தான் முடியுங்க. இங்கே தான் நாங்கள் குத்து விளக்கு ஏற்றுவோம். இங்கே ஒன்று, அப்புறம் நடு ஹாலில் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வைப்போங்க. அந்த வீடியோவை நான் பார்ட் 2ல் போடுறேன். எப்படி நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றுறோன்றதையும் பார்ட் 2ல் போடுறோம். இந்த அகல் விளக்கு தாங்க, இது பழைய அகல் விளக்கு. புதுசாக நாங்கள் ஈவினிங் புதுசாக ஒரு 5 விளக்கு வாங்குவோம். வருஷம் வருஷம் ஒரு 5 விளக்கு வாங்குவோங்க அகல் விளக்கு. நீங்களாம் எப்படி தீப கார்த்திகை திருநாளை கொண்டாடுவீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிற டிஷ்ஷுக்கான பாத்திரமும் நான் நல்லா க்ளீன் பண்ணி தயாராக எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது தான். ஏன்னா 6 மணிக்கு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோன்றதுனால இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. வீடியோ நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.